Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போனால் 60 reasons not to get fired சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ரெண்டாவது பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அது என்னென்னா இன்சபார்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஃப்யூசிங் டு ஃபாலோ டிரெக்ஷன்ஸ் ஃப்ரம் யுவர் பாஸ் ஆர் யுவர் மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த டெட்லைன் நம்ம முடிப்போம், இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில டிரெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க. அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பிடிச்ச மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் நான் டெலிவர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச டிசைனை தான் நான் கொடுப்பேன். ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து இந்த இன்சபார்டினேஷன் கொண்டு வரும். அதாவது எங்கள் மேனேஜர் சொல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் செய்வேன், அவருக்கு தெரியாது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்குற ஒரு மைண்ட் செட். இந்த மாதிரி இருந்தால் ஒரு இம்பேக்ட் உருவாகாது கம்பெனிக்குள்ளே. இம்பேக்ட் என்னென்னா ஒரு மணி கம்பெனிக்குள்ளே ஃப்ளோ ஆகாது, ஒரு ப்ராஃபிட் கம்பெனிக்குள்ளே ஃப்ளோ ஆகாது. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயை கம்பெனிக்குள்ளே வச்சுருக்க முடியாது, அவங்க அதை வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து இந்த மைண்ட் செட் இன்சபார்டினேஷன் மைண்ட் செட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் கொண்டு வரணும். அப்படின்னா என்னென்னா இப்போ லிசனிங் ஸ்கில் வந்து நிறைய இருக்கணும். எம்பத்தி, அவர் என்ன சொல்ல வராரு, எதுக்காக இந்த ஃபீச்சரை கொண்டு வரணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம டெலிவர் பண்ணணும், இந்த டெட்லைனை நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் கொண்டு வரணும். எம்ப்ளாயி இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர், ஓகே இது நம்ம பண்ண கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எப்படி நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட். வின்-வின் சொல்யூஷன், வின்-வின் திங்கிங், ஓகே நானும் வின் பண்ணணும், கம்பெனியும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்தோம்னா, ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்லேயும் அந்த கம்பெனிலையும் நம்ம க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்சபார்டினேஷன், உங்கள் மேனேஜர் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற அந்த ஆட்டிடியூடை விட்டுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் க்ரோ ஆவீங்க. ஒரு கொலாபரேட்டிவ் பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் வைங்க, கண்டிப்பாக நீங்கள் க்ரோ ஆவீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ, பை பாய்.